நம்முடைய தியானத்துக்காக உன்னத பாட்டுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். இன்றைக்கு அது வாக்குத்தத்தம் என்று சொல்ல முடியாது, ஆனால் நம்ம அதிலிருந்து ஒரு வார்த்தையை வாக்குத்தத்த வார்த்தையாக எடுத்துக்கொள்ளும். உன்னத பாட்டுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசி. என்னை விருந்துசாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. நேசம். இப்போ இந்த வாக்குத்தத்தமாக நம்ம எடுத்து, இந்த மாதம் ஒரு நேச கொடி பறக்கிற மாதம், கொடி பறக்கும் மாதம். என்ன மாதம்? கொடி பறக்கும் மாதம். இந்த மாதம் கொடி பறக்கிற மாதம். என்ன கொடி? நேச கொடி. அவர் என்னை விருந்து சாலைக்கு அழைத்து சென்றார், என்மேல் பறந்தது நேச கொடி. அவருடைய நேச கொடி என்மேல் என்ன செய்து? ஆமாம், என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என்மேல் பறந்தது அவருடைய கொடி நேசமே. கொடி நேசமே. கொடி பறக்கிற மாதம். என்ன மறக்கிற மாதம்? கொடி பறக்கிற மாதம். என்னென்ன கொடிகள் அப்படின்னு சொல்லி ஒரு 7 வகையாக கொடின்னு நம்ம போக மாட்டோம். நம்ம ஒரு வெளிப்பாடாக அந்த மாத வாக்கு தத்தத்தின்படி ஒரு கொடி. என்னென்ன கொடி? எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4லிருந்து 8 வரைக்கும் வாசித்தா அங்கே ஒரு கொடி பறக்கும். வாசிங்க. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில், பிறந்த நாளிலே நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்துவிடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு, உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். பிழைத்திரு என்றேன். என்மேல் பறந்தது நேச கொடி. கொடி என்மேல் பறந்த கொடி நேசமே. கொடி பறக்கிற மாதம். என்ன கொடி? பிழைத்திரு என்கிற 8வது வசனத்தில் வாசிக்கும் போது, நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவகாலமாய் இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். இவ்விதமாய் நீ உரிமை உறவின் கொடி. முதல் கொடி என்னது? உரிமை உறவின். நீ என்னுடையவளானாய். நீ ரோட்ல கடந்த, குளிப்பாட்டப்படலை, சுத்திகரிக்கப்படலை, வஸ்திரம் இல்லை, நிர்வாணம், யாரும் உனக்கு உதவி செய்யாமல் இருந்தார்கள். ஆனால் உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொல்லி நான் உன் நிர்வாணத்தை மறைத்து நீ என்னுடையவளாய் மாற்றப்பட்டாய். அழகான வார்த்தை. என்ன சொல்ற? இவ்விதமாய் நீ ஏன் என்னுடையவளாய் ஆனாய். உறவின் கொடி. காணி ஆட்சிக்கு புறம்பாக மனதிலும் கிரியைகளிலும் சத்துருக்களாய் ஊழையிடுகிற பாழான நிலத்தின் அனுபவத்திலே, தூர தேசத்தின் அனுபவத்திலே, துன்மார்க்கமான அனுபவத்திலே, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொன்னது போல, குப்பையின் அனுபவத்திலே, பாவிகளில் பிரதான பாவி என்கிற இடத்திலே, நிர்பந்தமான மனுஷன் நான் யாருனை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்க கூடும் என்கிற விதத்திலே, நிர்பந்தமான நிற்கதியான நிலவரத்திலே, பரிதபிக்கப்பட்ட நிலவரத்தில் இருந்தபோது நம்மை பார்த்து பிழைத்திரு என்று சொல்லி நீ என்னுடையவள், விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து தெய்வ சபையின் அனுபவத்துக்குள்ளே கொண்டு வந்து அந்த நல்ல சமாரியனை கர்த்தர் தூக்கி கொண்டு வந்து சத்திரத்தில் சேர்த்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வழியிலே கிடந்தோம். நம்மை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னார். பாவியாகிய நம்மளை பார்த்து பிழைத்திரு, நம்மையுடைய பிள்ளைகளாய். லேலுயா. ஆமாம், தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். உறவின் கொடி. அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய உறவின் கொடி. நீ என்னுடையவளானாய், நீ என்னுடையவளாய் ஆனாய். என் மேல் பறந்த கொடி நேசமே. என்ன கொடி பறக்க நம்முடைய வாழ்க்கையில்? பிழைத்திரு. உறவின் கொடி. நீ என் சொந்தம், நீ என் சம்பத்து, நீ எனக்குரியவள்,
நீ என்னுடையவன் என்கிற உறவின் கொடி. கொடி பறக்கும் மாதம் 2 வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதங்களின் புஸ்தகம் 78, 71 வாசித்துட்டு 70, 72 வாசிங்க. கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். அப்போ இப்ப இங்க ஒரு கொடி பறக்குது. கரவலாடுகளுக்கு பின்பாக போன மனிதன் ஆட்டு தொழுவங்களிலிருந்து எடுத்து ராஜாவாய் கர்த்தர் மாற்றினார். இங்கே இவன் மேல பறந்த கொடி என்ன கொடி? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது, என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு பிரியமானவன் என்கிற ஒரு கொடி. இந்த கொடி ஒரு நாட்டுக்கு அடையாளமாக இருக்கிறது, ஒரு கட்சிக்கு அடையாளமாக இருக்கிறது. சில விளையாட்டுகளுக்கு சில கொடிகள் இருக்கிறது. சமாதானத்தின் உடன்படிக்கைக்கு ஒரு வெள்ளை கொடி என்ன செய்யறாங்க? ஏற்றாங்க. கொடி ஒரு அடையாளமாக இருக்கிறது, கொடி பறக்கிறது. இங்கே தாவீதின் வாழ்க்கையிலே கரவலாடுகளுக்கு பின்பாக ஆட்டுத் தொழுவங்களில் இருந்தவர்கள் மேல் ஒரு கொடி பறக்குது. என்ன கொடி? எனக்கு பிரியமானவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்ற கொடி. முதல் உறவுக்குரிய கொடி. என்னுடையவளானாய், நீ என் சொந்தம், நீ என் சம்பத்து, நீ என் சொத்து, நீ எனக்குரியவள், எனக்குரியவன் என்கிற உறவுக்குரிய கொடி. என் பிள்ளைகள், என் ஊழியர்கள் என்கிற உறவின் கொடி. 2, எனக்கு பிரியமானவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்கிற கொடி. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடி பறக்கும், என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். பூர்வ கிருபைகளை, தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுப்பா 2வது ஒரு கொடி பறக்கும். என்ன கொடி? எனக்கு பிரியமானவன், எனக்கு பிரியமானவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. 3 ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து விட்டு உபாகமம் 32, 9, 10, 12 வாசிக்கும் போது ஆதியாகமம் 32, 10 வாசிப்பு. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். அப்போ ஆண்டவருடைய கொடி பறக்குது யாக்கோபின் மேலே. என்ன கொடி? 2 பரிவாரத்துக்குரிய ஆசீர்வாதத்தின் கொடி பறக்குது, ஆசீர்வாதத்தின் கொடி. இப்போ யாக்கோபு கோலும் வெறும் கையுமானவன் 2 பரிவாரத்தின் அனுபவத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 9, 10, 12 வசனங்களை வாசிக்கும் போது, கர்த்தருடைய ஜனமே, அவருடைய பங்கு யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம் பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. யாக்கோபுக்கு அருளின ஆசீர்வாதம். அப்பொழுது மனமகிழ்ச்சியாக இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கப்படும் தகப்பனாய் யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை. அப்போ இங்கே பறந்த கொடி என்ன? கோலும் வெறும் கையும். சொந்த மாமனாரே அவனை ஏமாத்தினாங்க. எத்தனை பேர் எப்படிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு விரோதமாக, உங்கள் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக போராடினாலும் ஆண்டோடைய கொடி பறக்கும், ஆசீர்வாதத்தின் கொடி. அல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆசீர்வாதத்தின் கொடி பறக்கிற மாதம், கொடி பறக்கும், ஆசீர்வாதத்தின் கொடி, செழிப்பின் கொடி, நன்மையினால் திருப்திப்படுத்தக்கூடிய கொடி, நன்மையும் கிருபையும் பின்தொடருகிற கொடி. அல்லேலூயா. 3வது கொடி ஆசீர்வாதத்தின் கொடி. இல்லை 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 தமிழ்நாட்டில் பாருங்க, ஏறக்குறைய என்போன்ற ஊழியர்களாம் இல்லை இல்லை ஜனங்கள்கிட்ட எப்படியாவது பிச்சை எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டோ. ஆண்டவர் யாக்கோபை 2 பரிவாரத்தின் அனுபவத்தில் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
யாக்கோபின் கூடாரங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது, அவ்வளோ அழகாய் இருக்கிறது. போகிற மூன்றாவது ஒரு கொடி பறக்கும். என்ன கொடி? ஆசீர்வாதத்தின் செழிப்பின் கொடி பறக்கும். 4 ஏசாயாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 36 வாசித்தார். ஏசாயாவுடைய புஸ்தகம் 37-36 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இங்க பாருங்க, ஒரு வெற்றியின் கொடி பறக்குது. அந்த 37:3 வாசித்தா எசேக்கியா ராஜா சொல்லலாம். இவர்கள் அவனை நோக்கி இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லை. ஒரு வெற்றி கொடி பறக்கிற நாள். வெற்றி கொடி பீடித்திடுவோம், வீரநடை நடந்திடுவோம், வீரநடை நடந்திடுவோம். சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பீடிப்பா, வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பீடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். அல்லேலூயா. 4வது வெற்றி கொடி, சத்துருக்களின் மேல கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தந்து வியாதியை ஜெயித்து வாழ்ற, உலக மாம்சம் பிசாசு மரணம் பாதாளம் எல்லாவற்றையும் ஜெயிக்கிற தானியேலின் காரியம் ஜெயமா என்ற வெற்றி கொடி. கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. வெற்றி கொடி. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் வெற்றி கொடி. இன்றைக்கும் ஒருவேளை இந்த புதிய மாதத்தில் தோல்விகள், வியாதிகள், சத்துருடைய போராட்டத்தோடு வந்திருக்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, கர்த்தர் இந்த மாதத்தில் உன்னுடைய வாழ்க்கையில், உன் குடும்பத்தில், ஊழியத்தில் ஒரு வெற்றி கொடியை ஏற்ற போகிறார். அல்லேலூயா. சோர்ந்து போயிடாங்க, நம்பிக்கை இழந்துறாங்க. இது எப்படி நடக்கும்? ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா வல்லமைகளையும், அது எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒரு வெற்றி கொடியை ஏற்ற போகிறார். ஒரு வெற்றி கொடி ஏற்றப்பட போகிறது. வெற்றி கொடியின் அடையாளத்தை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. 5 எரேமியாவுடைய புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் வாசித்தா. எரேமியாவுடைய புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் வாசித்தா. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். 4வது வசனம் வாசியா. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். இப்ப இங்க என்ன கொடி பறக்கும்? என்ன கொடி பறக்கும்? உருவாக்குகிற கொடி பறக்கும். உருவாக்குகிற கொடி பறக்கும். 6வது வசனத்தில் சொல்லியிருக்கு. நான் அப்படி செய்ய முடியாதா? வாசிங்க. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று. செய்யக்கூடாதோ? ஓசியாவுடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4-8 வாசித்தா. ஓசியாவுடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4-8 வாசித்தா. வாசியா. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். 8வது வசனம். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி அத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோயீமை போல்
வைப்பேன். என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என்ன உருவாக்குறார், வணைகிறார், கெட்டுப்போக விட மாட்டேங்கிறார். உருவாக்குவேன் என்கிற ஒரு கொடி. அல்லேலூயா. கைவிட மாட்டேன். அது எப்படி வேணாலும் நீங்க அந்த கொடிக்கு பெயர் போடலாம். எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? ஒரு குயவனே மண்பாண்டத்தை கீழே போடாமல் இருக்கும்போது நான் எப்படி உங்களை கைவிடுவேன்? அல்லேலூயா. நான் எப்படி உங்களை கைவிடுவேன்? உங்களுக்காய் நான் பரிதபிக்கிறேன். உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை உருவாக்குவேன். கனி கொடாத மரத்தை நான் கொத்தி எரு போட்டு கனி கொடுக்க வைப்பேன். அல்லேலூயா. உருவாக்குவேன். உருவாக்குகிற கொடி. இந்த கொடி நம்மை உருவாக்குகிற கொடி. உன்னை உருவாக்குவேன் என்பதற்கு ஏதுவாய் நம்மில் பறக்கிற நேசக்கொடி. அல்லேலூயா. 6 வேதத்தில் வாசிக்கும் போது 6வது நம்ம பறக்கிற கொடி உன்னத பாட்டு 2:4, உன்னத பாட்டு 4:12, சங்கீதம் 132 13-14, வெளிப்படுத்தின விசேஷம் 21:9, உன்னத பாட்டு 2:4, உன்னத பாட்டு 4:12, சங்கீதம் 132 13-14 வாசிங்க. என்னை விருந்துசாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. வாசிங்க 4:12 வாசியா. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். வாசிங்க சங்கீதம் 132 13-14 வாசிங்க. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21:9. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று. ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிப்பேன். 6வது பறக்கிற கொடி மணவாட்டி என்கிற கொடி. என் சொந்தம், எனக்கு மட்டும்தான். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அதை தமக்கு வாசஸ்தலமாய் மாற்றினார். இது என்றென்றைக்கு நான் தங்குகிறோம். எனக்கு மட்டும்தான். நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. அந்த உன்னத பாட்டு 4:12 ரொம்ப அழகான வார்த்தை இருக்கு. வாசிங்க. உன்னத பாட்டு 4:12 ரொம்ப நல்லா இருக்கும். என் சகோதரியே, என் சகோதரி, என் மணவாளியே, என் மணவாளி, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். எனக்கு மட்டும்தான். அநாதி சிநேகத்தினால் உண்டாகிற அந்த கொடி, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினான். எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு கொடி. எனக்கு மட்டும்தாங்கிற ஒரு கொடி. எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்க. அவர் என்னை விருந்து சாலைக்கு அழைத்து சென்றார். என் மேல் பறந்த கொடி நேசமே, என் மணவாளியே, என் மணவாட்டியே. மணவாட்டியின் கொடி. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்போ 7வது கொடி என்ன? அதான் ரொம்ப முக்கியம். 7வது கொடி லூக்காசு விசேஷம் 23 அதிகாரம் 42-43 வாசித்தா. லூக்காசு விசேஷம் 23:42-43 வாசித்தா. வாசிங்க. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். கொடி. அல்லேலூயா. நித்திய கொடி. இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். நித்திய கொடி. என்ன கொடி? நித்திய கொடி. இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். தெய்வ ராஜ்யத்துக்குரிய நித்திய கொடி. 7 வகையான கொடி. 1 உறவுக்குரிய பிழைத்திரு என்கிற கொடி. என்னுடையவளானாய். 2 எனக்கு பிரியமானவன் என்கிற விதத்தில் இருதயத்துக்கேற்றவன் என்கிற கொடி. 3 ஆசீர்வாதத்துக்குரிய கொடி. யாக்கோபுடைய வாழ்க்கையில், எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையில் ஒரு கொடி, வெற்றி கொடி. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு வேற பாண்டமாய் உங்களை மனைய முடியும், உருவாக்குவேன் என்கிற ஒரு கொடி. 6 மணவாட்டி என்கிற ஒரு கொடி. 7 நித்தியத்துக்குரிய கொடி.
கர்த்தர் தாமே இந்த கொடிகளின் அனுபவத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம்.